இதுவரை சின்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க முதல் முறையாக பெரிய பிக் பாஸ் வீட்டில் தூங்குறதுக்காக வந்திருக்காங்கங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ். தூங்குறதுக்காக இல்லை, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. இங்கே என்னன்னா விஷ்ணு வந்து விக்ரமுக்கு அட்வைஸ் பண்ணி நம்ம நேரத்தெல்லாம் வீஸ் பண்ணிட்டோமேண்ணே. யூ என்ன இப்படி இருக்கிறான் அவன்? ஆமாம்மா குளிச்சு ஆமாம் அவன் அந்த ஆள் அந்த டீம் தானேப்பா. இல்லைண்ணே நீங்கள் இருக்கிற வரையும் அவன் அந்த டீம் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேமிலி ரவுண்டில் சில விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு அட்வைஸ்லாம் பண்ணார். மணி ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணார். மணி கூட இருந்து சுற்றிட்டு இருந்தான் கடைசி 2 நாள். இப்போ வந்ததுக்கு பிறகு பார்க்குறேன் இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறான். அதே மாதிரி இவனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த அக்ஷயா பொண்ணு வந்துச்சு. 2 பேரும் மாயா காலிலே சுற்றிட்டு இருக்காங்கண்ணே. என்னென்ன இது நடக்குது? அவனை ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா, அவன் அவ்வளோதான்ப்பா, அவன் எங்கேயாவது இருக்கட்டும் அப்படிங்கும்போது மணி சொல்கிறாப்புல, இல்லை அவங்க தங்கச்சியே வந்து சொல்லிச்சு, நீங்கள் 2 வாரம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கேம் ஆடுற மாதிரி இருந்தீங்களா, அந்த மாதிரி ஆடுங்கண்ணே, அவர் தனியாக விடாதீங்கண்ணே அப்படிலாம் கூட சொல்லிச்சு. இவனும் அது ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் வந்ததுக்கு பிறகு என்னையே நெக்கலாக சில கமெண்ட்லாம் கொடுத்துட்டு போகிறான். என்னன்னா நீங்கள் நல்லா ஆடுறீங்க அப்படிங்கிறான்டா. நீங்கள் நல்லா ஆடுறீங்கன்னா என்ன? அதாவது தினேஷ் ஒன்னே சொல்கிறாரு, நம்ம அவனை சொன்னோம்ல மாயா கூட இருந்து ஆடுறேன்னு, அவன் அந்த டிக்கெட் ஃபினாலையெல்லாம் பார்த்துட்டு நம்மளாம் சேர்ந்து ஆடுறோன்னு நினச்சிக்கிட்டான் போல இருக்கு. அவனுக்கு அவ்வளோதான் புரிதலா? அவனுக்கு அவ்வளோதான்டா புரிதல், அவனை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாலே நேற்று ஒரு நாளில் ரீஎன்ட்ரி கொடுத்து மிகப்பெரிய அவப்பெயரை மீண்டும் சம்பாதித்து கொண்டார் அந்த விக்ரம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். வேறு என்ன பண்ணுறது? நட்புக்காக அவர் இருக்காருப்பா. என்ன நட்புக்காக இருக்கிறது தப்பா? சரி, ஓகே.